ஸோ இன்றைக்கி நம்முடைய சத்தியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம்னா, குறிப்பாக மாம்சத்தில் பூமியில் பிறந்து வாழ்ந்து இயேசு வாய் திறந்து சொன்ன சுவிசேஷ வசனங்களே, அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த சுவிசேஷ வசனங்களே நம்ம கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் அப்படிங்கிறத குறித்து, அந்த நியாய தீர்ப்பு அப்படிங்கிறத குறித்து, இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த, வானத்திலும் பூமியிலும் சகலமும் அதிகாரமும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால, இயேசு அப்படிங்கிற ஒரே ஒரு நாமந்தான், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின்படி, அந்த இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறவர் தான் இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிறவர், இந்த உலகத்தின் அதிபதியாக தற்போது இருப்பவர். ஏன்னா அவர் பரன் ஏறுறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டு போன மிக முக்கியமான வசனம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20களில் நீங்கள் புறப்பட்டு போங்க, சகல கோத்திரத்தாரையும் சீஷராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவியின்பரனால ஞானஸ்நானம் கொடுங்க, இதோ நான் உங்களோட சதா காலம் உங்களோட கூட இருக்கிறேன், நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படியாக பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஏசப்பா சொன்னதை இன்றைக்கி நம்ம எல்லாரும் கேட்குறோமா? அதாவது இயேசுவுக்கு தான் நான் ஊழியம் செய்கிறேன் என்பவர்களுக்கான ஏசப்பா கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. ஏன்னா நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். யோவான் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம இயேசுவை பின்பற்றுகிறோமா? ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ உலகம் அப்படிங்கிறது இயேசுவை பின்பற்றுகிறதா? இயேசுவினுடைய ஊழியம் எப்படியாக இருந்தது? அவர் எதற்காக பூமிக்கு வந்தார்? இயேசு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்னைக்கு நம்முடைய இந்து சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரிகள் அல்லது கிறிஸ்தவர் அல்லாதவர் கேட்குறாங்களே, உங்களுடைய கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற அந்த நாட்களில் அவங்க கேட்பாங்க, உங்கள் இயேசு பிறந்து 2025 ஆண்டுகள் தான் ஆகுது, ஆனால் எங்களுடைய தெய்வம் அதற்கெல்லாம் மூத்த தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இயேசு உண்மையாகவே 2025 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்ததுனால மட்டும்தான் அவர் கடவுளாக அறியப்படுறாரா? ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? பைபிள் என்ன சொல்லுகிறது? அவர் இந்த வானமும் பூமியும் உண்டாகிறதற்கு முன்பாகவே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். அவர் அல்ஃபாவும் ஒமேகாவாகவும் இருக்கிறார். அப்படிங்கிற போது அவர் ஏதோ 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் அந்த பூமியில் பிறந்ததாகவும், அப்போ மாற்று அந்தமாக கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, எங்கள் தெய்வங்கள்லாம் அதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த குட் ஃப்ரைடே கொண்டாடும்போது அதே கிறிஸ்தவர் அல்லாதவர் கேட்குற ஒரு கேள்வி, உங்கள் இயேசுவே ஏலி ஏலி லாமா சபத்கானின்னு சொல்லி, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி ஒரு பிதா கிட்ட அவரே கதறாரு. அப்படி கதறிக்கொண்டிருப்பவர் அவர் எப்படி இந்த ஒட்டுமொத்த இந்த உலகத்திற்கும் அவர் கடவுளாக இருக்க முடியும், இறைவனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்தமாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர் அல்லாதவர், கிறிஸ்துவை அறியாதவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு தான் இந்த குட் ஃப்ரைடே அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டாடுறோமா? சரி, பைபிளில் எங்கேயாவது குட் ஃப்ரைடே கொண்டாடப்பட்டிருக்கா? பைபிளில் எங்கேயாவது கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டிருக்கிறா? அல்லது பைபிளில் எங்கேயாவது இந்த ஈஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் கொண்டாடப்பட்டிருக்கிறதா? ஏன்னா இயேசு மரித்ததுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து அதுக்கப்புறம் அந்த சவுலாகிய பவுல் 13 நிருபங்கள், இயேசுவுக்கு அப்புறம் 13 நிருபங்கள் அதிகமாக எழுதிய பவுல் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய எல்லா நிருபங்களையும் எங்கேயாவது ஒரு இடத்துல கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுவதாக, அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்டர் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுவதாக, பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓய்வு நாள் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்பட்டதாக, தசமபாகம் வாங்கியதாக, காணிக்கை வாங்கியதாக, அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு பாஸ்டருக்கு கீழே ஒரு கட்டடத்தை கட்டி தனியாக ஒரு பாஸ்டருக்கு கீழே ஜனங்கள் எல்லாரும் போய் அந்தமாக இருக்கிறதாக, அப்படிலாம் ஒரு வரலாறு இருக்கா? அப்போ இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயம் என்கிற சொல்கிறவர்கள் எப்படிப்பட்ட, அதாவது யாருக்கு ஊழியம் செய்கிறார்கள்? அவர்கள் மோசேயின் ஊழியர்களா அல்லது கிறிஸ்துவின் ஊழியர்களா? மோசே நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது அது இஸ்ரவேலர்களுக்காக கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலர்கள் அல்லாத யாருக்குமே அந்த நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது செல்லுபடியாகாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் இயேசுவே சொல்கிறார், மோசே உங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கவில்லையா, ஆனாலும் ஒருவரும் அதை பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்லி
ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவே அதுக்கு சாட்சி பகர்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு அதான் ஏசப்பா சொல்கிறது, யோவான் 12:26 படி, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். அப்போ எப்படிங்க அவர் ஊழியம் பண்ணாரு? கால்நடையாக நடந்து போனார். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லைன்னு சொன்னார். பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் கட்ட சொன்னாரா? நிறைய தசமபாகம் காணிக்கை அப்படிங்கிறதுல செல்வத்தில் கொடிக்க சொன்னாரா? இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு இயேசுவுக்கு கொடுக்கிறது என்றால் என்ன? இன்னைக்கு ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார், அநேகர் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இயேசுவுக்கு கொடுப்பது என்றால் ஏழைகளுக்கு கொடுப்பது. மத்தேயு 25:33 சொல்லியிருக்கிறார், நான் தாகமாக இருந்தேன், நான் பசியாக இருந்தேன், நான் காவலில் போடப்பட்டிருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன். அப்படிப்பட்ட இந்த ஏழை எளியவர்களுக்கு, சிறுவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே கொடுத்தேன்றார். இயேசுக்கு கொடுப்பது என்றால் ஏழைகளுக்கு கொடுப்பது. இன்னைக்கு கிறிஸ்தவ அந்தமாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நாம் பின்பற்றுகிறோமா? இயேசுவை பின்பற்றுகிறீர்களா அப்படிங்கிற ஒரு சத்தியத்தோட இன்னைக்கு நம்முடைய காரியங்களில் ஒரு சில காரியங்களை அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இயேசு எதை எவ்வாறு பிரசங்கம் செய்தார் அப்படிங்கிறது. இயேசு எதை பிரசங்கம் பண்ணார்? இயேசு யூதர் தான், நியாயப்பிரமாணத்தின்படி தான் பிறந்தார். அவர் இஸ்ரவேலர்களுக்காக தான் வந்தார். காணாமல் போன இஸ்ரவேலர் ஆடுகளுக்கு தான் அப்படின்ற மாதிரி மத்தேயு 10:8 கூட சொல்லுவார். அந்த சீஷர்கள் 12 பேரையும், நீங்கள் புறஜாதி பட்டணங்களுக்கு போகாமல் காணாமல் போன இஸ்ரவேலர் வீட்டாடத்துக்கு போங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பேசுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள சத்தியம், இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் உண்மையாகவே அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அந்த சுவிசேஷ அந்தமாக இருக்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கிறது பின்பற்றப்படுகிறதா? அதுக்கப்புறம் இயேசுவுக்கு அப்புறம் அடுத்தபடியாக அதிகமாக நிருபங்களை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிங்கிறவர் குறிப்பாக அவர் சொன்ன காரியங்களை பின்பற்றுறோமா? அப்போ நமக்கு தசம பாகம் உண்டா? நமக்கு காணிக்கை உண்டா? நமக்கு கட்டிடம் உண்டா? தனி சபை அப்படிங்கிறது உண்டா? டினாமினேஷன் உண்டா? இயேசு அவர் எங்கே இருக்கிறாரு? அவர் தனி கட்டடத்தில் இருக்கிறாரா? அவரை அழிக்க முடியும், அவரை கொல்ல முடியுமா? இயேசுவை கொன்னாங்களா இல்லை இயேசு தன்னுடைய ஆவியை விட்டாரா? இயேசுக்கு எத்தனை ஆவி? 7 ஆவிகள் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் சொல்கிறதே. இயேசுவுக்கு 7 ஆவிகள். அப்போ இயேசுவை கொல்ல முடியுமா? சரி, இயேசு ஒரு முறை மரித்தார், ஒரே ஒரு முறை உயிர் தெழுந்தார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை உடையவர் அப்படின்றவரை. அவரை நீங்கள் ஈஸியாக ஒரு 2025 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் பிறந்தார், அவர் வெள்ளிக்கிழமை செத்துட்டாரு, இன்னைக்கு உயிர் தெழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எத்தனை வருஷம் நம்ம அவரை கொலை செய்யப்பட்டவராகவே சொல்ல போகிறோம்? எத்தனை வருஷம் அவர் உயிர் தெழுந்துக்கிட்டே இருப்பார்? ஏலி ஏலி லாமா சபத்கானின்னு சொல்லும்போது, தேவரீர் தேவரீர் ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லிட்டு உங்களே ஒருத்தர் கெஞ்சிட்டு இருக்கிறாரே, அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியுன்ற அந்த விமர்சனங்களுக்கு இயேசு உட்படுத்தலாமா? ஸோ இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? மீட்டெடுப்பதற்காக வந்தார். இந்த ஜனம், பூமியில் உள்ள அத்துணை ஜனங்களையும் மீட்பெடுப்பதற்காக வந்தார். ஆதாம் தொடங்கி இந்நாள் வரைக்கும் மனிதர்களுடைய பாவங்களை மீட்டெடுக்கிறதுக்காக வந்தார். அப்போ அவர் ஏன் சாகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஏன் அவர் சாகணும்? ஒரு தெய்வமாக இருந்தால் எப்படிங்க சாகணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் வாக்கு மாறாதவர். அதே நியாயப்பிரமாண புஸ்தகங்களில், பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களில் அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவனாக இருக்கிறார். அப்படி இருக்கிறவர் எல்லாருக்கும் தேவனாக இருக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்களில் அவர் இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் கடவுள். வேற எந்த உலகில் இருக்கக்கூடிய மற்ற ஜாதிகள் எல்லாமே புறஜாதிகள். பழைய ஏற்பாட்டின்படி ஒருத்தர் பைபிளை தூக்க முடியுமா? பழைய ஏற்பாட்டின்படி ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆசாரிய ஊழியம் பண்ண முடியுமா? மொத்தம் 12 கோத்திரம் அப்படிங்கிறதுல லேவி கோத்திரம், அந்த லேவி கோத்திரத்துலேயும் ஆரோனுங்கிற ஒரு தனிநபர், ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த ஆசாரியத்துவம் இருந்தது. மற்ற யாருமே தொட முடியாது, அந்த கோயிலுக்குள்ளே போக முடியாது. அந்த பிரதான அந்தமாக இருக்கக்கூடிய அந்த தேவாலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய திரைச்சீலை அந்த மாதிரி அது வரைக்கும் போயிட முடியாது. ஏன் யூதர்களே போக முடியாது, இஸ்ரவேலர்களே போக முடியாது. அதில் ஒரு இனம் மட்டும்தான் போக முடியும். ஆனால் இன்றைக்கி எல்லாரும் பைபிளை தூக்குறோமே, எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயேசுவினுடைய நாமத்தை எடுத்துக்கிறாங்களே. ஃபாதர்ன்றது இயேசுவோட நாமம், ஃபாதர் அது போதகர் அந்தமாக இருக்கக்கூடிய பாஸ்டருங்கிறது இயேசுவோட நாமம், ரெவரண்ட்டுங்கிறது இயேசுவோட நாமம். அப்போ அந்த மாதிரியான காரியங்களில் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் அதான் சொல்கிறார், நமக்குள்ளே இருக்கிறவர் இயேசு. அவர் வெளியில் கட்டிடத்தில் இல்லை, அவர் வழிபாடுகளில் இல்லை. அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சொல்கிற மாதிரி ஒரு கட்டிடத்தை கட்டி அதிகமான ஆத்மாக்களை வர வச்சு அவங்கள ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அந்த மாதிரி வர வச்சு ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்காம
உங்களுக்கு இங்கே நீங்கள் சர்ச்சுக்களை கொண்டு வந்து கொடுங்க வைங்க, நிறைய ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி அநேகர் வஞ்சிக்கப்படுகிறார்கள். நம்ம இந்த செஷனில் நம்ம உடைய காரியங்களை என்ன பார்க்கணும், இயேசு எதை எவ்வாறு பிரசங்கம் செய்தார். அது முதல் இயேசு மத்தேயு 4:17 நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு மதம் மாத்துறதுக்கே வரல. இயேசு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மதத்துக்கான தலைவர் கிடையாது, ஒரு மதத்துக்கான கடவுள் கிடையாது. அவர் மனித குலத்தர் அனைவருக்கும் அவர் கடவுளாக இருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று அவர் பிரசங்கிக்க தொடங்குகிறார். ஆனால் இன்னைக்கு இயேசுவுக்காக ஊழியம் பண்றவங்க எதை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஒளிந்து போனதை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் மாம்சத்தை கொடுத்து, விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து, அவர் இந்த பூமியில் உள்ள இருக்கக்கூடிய சகல சனங்களும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரட்சிக்கப்படும்படியாக தன்னுடைய விலையேற பெற்ற அந்த மக இருக்கக்கூடிய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவர் ரத்தம் சிந்தி மீட்டு அந்த மக எடுத்த மனுகுலம் இன்னைக்கு யாரை பிரசங்கம் செய்கிறது? ஏன்னா இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார். யோவான் 14:15 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் வசனங்களை கை கொள்ளுவான்னு சொல்லியிருக்க. என் வசனங்களை அவர் அதான் சொல்றது, மாம்சத்தில் வந்த அவர் பூமிக்கு வந்து வாழ்ந்து அவர் 33 ஆண்டுகள் ஊழியம் செய்து அவர் வாய் திறந்து பேசிட்டு போன வசனங்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள் அத்துணை பேரும் அந்தி கிறிஸ்து தான். அதாவது இயேசுவுக்கு விரோதிகள். அப்ப இயேசு 4:17 மத்தேயுல அவர் வாய் திறந்து சொல்லியிருக்கிறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரசங்கிக்க தொடங்கி இருக்கிறார். அப்ப நம்ம பிரசங்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. மத்தேயு 4:23 இயேசு வாய் திறந்து சொல்றாரு, அவர் கலிலேயா எங்கும் சுற்றி திரிஞ்சார். ஒரு கட்டடத்தை கட்டிக்கிட்டு ஒரு இடத்துல வாங்க, நான் தான் இந்த உலகத்தையே படைச்சேன், நான் தான் இந்த உலகத்திற்கே பார்த்தீங்கன்னு சொன்னா கடவுள், நீங்க எல்லாரும் என்னை கும்பிடுங்க, நீங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு வாங்க, இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி இருந்தாரா? அவர் ஒரு முன்மாதிரியை நமக்கு காமிச்சிட்டு போயிருக்கிறாரு. இயேசு கலிலேயா எங்கும் நடந்து அவர்களுடைய ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, அவர் பாருங்களேன், அவர் கூட ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தான் பிரசங்கிக்கிறார். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்படின்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் தான். ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். அப்போ ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனால் என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்லியிருக்கிறாரு. அவர் எப்படி ஊழியம் பண்ணாரு அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்கிறதா இந்த வசனம் 4:23 மத்தேயு 4:23. அவர்களுடைய ஜெபாலயங்களில் அவர் உபதேசிச்சாரா? உபதேசம் தான் பண்ணார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சார். ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் அவர் நோய்களையும் நீக்கினார். இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம அந்த கட்டிட சபைன்னு சொல்லக்கூடியவங்க, கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடியவங்க, ஊழியக்காரர்கள் சொல்லக்கூடியவங்க, நம்ம இயேசுவை போல சுற்றி திரிகிறோமா? 1. 2, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோமா? 3, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நம்ம நீக்கி சுத்தமாக்குறோமா? ஏன்னா இயேசு கிறிஸ்து ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் நான் செய்த காரியங்களை செய்வாங்க, அதை விட மேலான பெரிய காரியங்களை செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ தொடர்ச்சியாக இந்த வசனங்கள் அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக பார்க்க இருக்கிற வசனங்கள் தொடர்ந்து நம்ம பேசுவோம்.